மனித வரலாற்றில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான நோய்கள் மனிதனை கொன்று குவிச்சுக்கிட்டு இருந்ததுங்க. மனிதர்களோட விடாமுயற்சி மூலமாக தான் அந்நோய்க்காரணிகிட்ட இருந்து உயிர் பிழைச்சாங்க. இருந்தும் மில்லியன் கணக்கான உயிர்கள் பறிபோனது. இப்படி ஹிஸ்டரியில் இருக்கிற டெட்லிஸ்டான 7 டிசீஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். உங்கள் அதிகமானவர்களுக்கு டிசீஸ் அப்படின்ற உடனே ஞாபகம் பாருது COVID-19 அப்படிங்கிற கொரோனா வைரஸாக தான் இருக்கும். ஏன்னா இந்த வைரஸ் தான் நம்மளோட காலகட்டத்தில் வந்த லேட்டஸ்டான வைரஸ். அது ஆடிய தாண்டவத்தை மறக்க முடியுமாங்க. இருந்தும் இந்த டிசீஸ் நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக தான் இருக்குது. அப்போது இதுக்கு முன்னாடி இருக்கிற டிசீஸ் எவ்வளவு பயங்கரமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அப்படியே நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம லிஸ்ட்டில் 7th பொசிஷனில் இருக்கிறது கொரோனா வைரஸ். 2019 பிற்பகுதியில் சைனாவில் உள்ள வூஹானில் 30 பேர் கடும் காய்ச்சல் காரணமாக வைத்தியசாலைக்கு அட்மிட் ஆகுறாங்க. அப்போ தான் COVID-19 அப்படிங்கிற ஒரு புதிய காய்ச்சல் பரவுறதை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லவா வேணும். COVID-19 அப்படிங்கிறது SARS-CoV-2 கொரோனா வைரஸால் ஏற்படுகிறதுங்க. இது ஒரு தொற்று நோய். பொதுவாக COVID-19 ஏற்பட்டவர்களுக்கு 5 முதல் 6 நாட்களுக்கு பிறகு 1 தொடக்கம் 14 நாட்களுக்கு நீடிக்கும். இதோட பொதுவான அறிகுறிகளாக காய்ச்சல், தொண்டை வலி, மூச்சு திணறல், தூக்கமின்மையை சொல்லலாம். 2019 டிசம்பர் முதல் உலக அளவில் 760 மில்லியனுக்கு அதிகமான கேசஸ் இதுவரைக்கும் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்குங்க. 2022 அக்டோபர் நடுப்பகுதி வரைக்குமே சுமார் 6.5 மில்லியனுக்கு அதிகமான மக்கள் இறந்து போயிருக்காங்களாம். 2023 ஜூன் நிலவரப்படி 13 பில்லியனுக்கு அதிகமான தடுப்பூசி மருந்துகள் இதுவரைக்கும் வழங்கப்பட்டிருக்குங்க. COVID-19 இருக்கிறவங்க 14 நாள் குவாரண்டைன்ல இருந்தாலே போதும். இப்போ பெருசா கொரோனா வைரஸோட ஆட்டத்தை காணல. பட் ஒன் ஆஃப் த டெட்லிஸ்ட் டிசீஸ் அப்படின்னு கண்ண மூடிட்டு சொல்லலாங்க. அண்ட் 6th பொசிஷன்ல இருக்கிறது எபோலா வைரஸ். 1976ஆம் ஆண்டு ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற சாயர் அப்படிங்கிற ஒரு நாட்டில் தான் இந்த எபோலா வைரஸ் கண்டுபிடிக்கப்படுது. இப்போ அந்த நாட்டோட பெயர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் த காங்கோ அப்படிம்பாங்க. இந்த நாட்டில் யாம்பிக்கு அப்படிங்கிற ஒரு ஊர் ஒன்று இருந்துச்சுங்க. இந்த ஊர் எபோலா ரிவருக்கு பக்கத்தில் இருக்குங்க. இந்த ஊரில் தான் முதல் எபோலா வைரஸ் நோயாளி கண்டறியப்பட்டார். அதனால தான் எபோலா அப்படின்னு இந்த வைரஸுக்கு பேர் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நோயோட இறப்பு சதவீதம் 50ங்க. அதாவது 2 பேருக்கு நோய் ஏற்பட்டதுன்னா அதில் ஒருத்தர் நிச்சயமா இறந்துடுவார். இந்த வைரஸ் பழந்தின்னி வவ்வால்கள் மூலமாக அப்படின்னு அடையாளம் காணப்படுது. மலைக்காடுகளில் காணப்படும் பல வவ்வால்கள், சிம்பன்சி, கொரில்லா, குரங்குகள், முள்ளமன்றிகள் மூலமாக மனிதர்களுக்கு பரவி இருக்குங்க. அப்புறம் மனிதனிடம் இருந்து மனிதனுக்கு பரவி இருக்குங்க. மொத்தமாக 6 வகையான எபோலா வைரஸ் இனங்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு எபோலாவும் கண்டுபிடிக்கப்பட்ட பிரதேசத்தின் அடிப்படையில் அதுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. இந்த சாயர் பிரதேசத்தில் ஏற்பட்ட எபோலா வைரஸுக்கு பயனுள்ள தடுப்பூசி இருக்கு. ஆனா மற்ற வகை எபோலா வைரஸுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்க ஆராய்ச்சி இப்போ வரைக்குமே போய்கொண்டு தாங்க இருக்கு. அதனால மற்ற வகை எபோலா வைரஸ் வந்ததுன்னா காப்பாற்ற முடியாது. அண்ட் 6th பொசிஷனில் இருக்கிறது HIV எய்ட்ஸ். 1930களில் மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள சிம்பன்சிகளுக்கு ஒரு வைரஸில் இருந்து HIV முதலில் வந்தது. மனிதன் அதனை வேட்டையாடும் போது இரத்த பரிமாற்றம் மூலமா மனிதர்களுக்கு பரவி இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ HIV ஒரு முக்கிய உலகளாவிய பொது சுகாதார பிரச்சனையாக இருக்குங்க. இதுவரைக்கும் 40 மில்லியனுக்கு அதிகமானோர் இந்த டிசீஸால உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த வைரஸோட ஸ்பெஷல் என்னன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை தாக்கி குறைவடைய வச்சிடும். அதுக்கப்புறம் தான் நோயின் அறிகுறிகள் தென்பட ஆரம்பிக்கும். ஆனா இது மற்ற வைரஸ்களை மாதிரி சில நாட்கள்ல நோய் ஏற்படுத்தாதுங்க. உடம்புல HIV வைரஸ் வந்ததுன்னா முதல் சில மாதங்களில் தான் சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். பாதுகாப்பற்ற உடலுறவு, கர்ப்பம், பிரசவம், தாய்ப்பால் மூலமாக பரவக்கூடியது. 21ஆம் நூற்றாண்டில் கொடிய நோய்கள் ஒன்றாக காணப்படுதுங்க. பல தசாப்தங்களாக இந்த நோய்க்கு சிகிச்சையே கிடையாது. ஆனால் விழிப்புணர்வு ஏற்படுத்தல் மற்றும் ஆன்டி ரெட்ரோ வைரஸ் தெரப்பி சுருக்கமாக ART மூலமா ஓரளவுக்கு HIV கட்டுப்படுத்தக்கூடியதா இருக்கு. எய்ட்ஸ் இருக்கிற ஒருத்தர் இந்த ART ஒவ்வொரு நாளுமே எடுக்கணுங்க. முடிஞ்ச அளவுக்கு WHO சொல்றத பேணி நடந்தீங்கன்னா 2030க்குள்ள இதை முடிவுக்கு கொண்டு வரலாம். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட் 4th பொசிஷன்ல இருக்கிறது கோலரா. 19ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் கங்கை டெல்டாவில் உள்ள அதன் அசல் நீர் தேக்கத்திலிருந்து உலகம் முழுவதும் பரவியதாக கூறப்படுதுங்க. இந்த நோய் விப்ரியோ கோலரா என்ற பாக்டீரியாவால் ஏற்படும் கடுமையான குடல் தொற்றுங்க. இந்த நோய் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் அசுத்தமான தண்ணீர் மற்றும் உணவுகளை உட்கொள்வது தான் அப்படிங்கிறது சொல்றாங்க. இது விரைவான நீரிழப்புக்கு வழிவகுக்கிறது. சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் அறிகுறிகள் கடுமையாக மாறி நோயாளி சில மணி நேரங்களிலே உயிரிழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு ஆண்டுமே 1.3 மில்லியன் முதல் 4 மில்லியன் கோலரா கேசஸ் பதிவாகுதுங்க. அதுல 21,000 தொடக்கம் 1,43,000 இறப்புகள் ஏற்படுவதை ஆராய்ச்சியாளர்கள் மதிப்பிடுறாங்க. 2030க்குள்ள 90% இறப்புகளை குறைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுது. நம்ம சுகாதார பழக்க வழக்கங்களை கையாளுவதன் மூலமும் நீருடன் கூடிய வயிற்றுப்போக்கு அதிகமாக இருந்ததுன்னா அவசரமாக சிகிச்சையை நாடுவதன் மூலமும் நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும். அண்ட் 3rd பொசிஷன்ல இருக்கிறது
ஸ்மெல் பாக்ஸ். பெரியம்மை நோய் பற்றிய குறிப்பு பெரிய ஹெப்தியோ பாரோ ராம்சஸ் வீமானின் ஆட்சிக்கு முந்தையதுங்க. இந்த நோய் வந்தவர்களுக்கு அதிக காய்ச்சல், வாந்தி, ஸ்கின் ரேஜஸ், திரவம் நிறைந்த புடைப்புகள் காணப்படுதுங்க. 18ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் ஏற்பட்ட பரவல் தான் ரொம்பவே ஆபத்தானதாக அறியப்படுது. இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களில் 30% பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதாவது 60 மில்லியனுக்கு அதிகமானோர் உயிரிழந்திருக்கிறாங்க. உயிர் தப்பியவர்களுக்கு உடம்பில் பெரிய வடுக்குகள் இருந்துச்சு. மேலும் 1/3 பகுதியினர் பார்வையற்றவர்களாக மாறினார்கள். 20ஆம் நூற்றாண்டில் மட்டும் இந்த நோய் சுமார் 3 மில்லியன் மக்களை கொன்றதாங்க. பல மில்லியன் உயிரிழப்புக்கு அப்புறம் இதுக்கு ஒரு தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படுது. ஸ்மெல் பாக்ஸ் டிசீஸை ஒட்டுமொத்தமாக அழிச்சாங்க. பட் ஸ்மெல் பாக்ஸ் மீண்டும் வராதுன்னு நிச்சயமாக சொல்ல முடியாதுங்க. வந்தால் நிச்சயமாக தடுப்பூசி தேவைப்படும். அதனால தான் அமெரிக்கா ஒவ்வொரு அமெரிக்கன்ஸுக்கும் தடுப்பூசி போடுவதற்கு போதுமான அளவு தடுப்பூசியை இப்போதைக்கு சேமித்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் பொசிஷனில் இருக்கிறது ஸ்பானிஷ் ஃப்ளூ. 1918 தொடக்கம் 1919 வரையிலான காலப்பகுதியில் நடந்த மிகப்பெரிய தொற்றை ஏற்படுத்தக்கூடிய சுவாச நோய் தாங்க இது. இது இன்ஃப்ளூயன்சா வைரசுகளின் மாறுபாடுகளால் ஏற்படக்கூடிய ஒரு நோய். ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக 6 பெரிய இன்ஃப்ளூயன்சா தொற்று நோய்கள் உள்ளன. ஆனால் இந்த 1918 தொடக்கம் 1919 காலகட்டத்தில் H1N1 எனும் வைரஸால் ஏற்பட்ட கிரேட் இன்ஃப்ளூயன்சா தொற்று நோய் வரலாற்றில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. இந்த நோய் 100 மில்லியன் மக்களை கொண்டு குவிச்சது. முதலாம் உலக போர் அப்போ 500 மில்லியன் பேர் இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. பன்றிகள், வாத்துகள், கோழிகள் போன்ற பிற விலங்குகளால் மனிதருக்கு ஒரு திரிவு பரவும் போது மட்டுமே தொற்று நோய்கள் ஏற்படும். இந்த H1N1A வைரஸின் திரிவினால் 2009ஆம் ஆண்டு பன்றியின் மூலமாக ஏற்பட்ட பன்றி காய்ச்சல் 3 லட்சம் மக்களை கொன்னதுங்க. இப்போ வரைக்கும் இன்ஃப்ளூயன்சா தடுப்பதற்கு தடுப்பூசி கிடையாது. நம்மளை தான் தனிமைப்படுத்தி சுகாதார நடவடிக்கைகளை கையாண்டு நம்மளை பாதுகாத்து கொள்ள வேணும். அண்ட் ஃபைனலி நம்பர் 1 பொசிஷன் கோஸ் டு பியூபோனிக் பிளேக். அதிகமானவங்க கொரோனா வைரஸ் அப்போ தான் குவாரண்டைன், மாஸ்க் போடுறது அப்படின்னு புதுசாக பண்ணியிருப்பீங்க. ஆனால் இதெல்லாம் 14ஆம் நூற்றாண்டிலேயே மக்கள் பண்ணியிருக்காங்க. எர்சீனியா பெஸ்டிஸ் என்ற பாக்டீரியாவில் தான் இந்த தொற்று நோய் ஏற்படுது. இந்த நோய் பல்வேறு காலகட்டங்களில் பல முறை பரவி இருக்குங்க. பட் 14ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட பேரழிவு மனித குலத்தின் மிக மோசமான தொற்று நோயாக கருதப்படுதுங்க. இதுக்கு த பிளாக் டெத் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இது ஐரோப்பாவின் மக்கள் தொகையில் 1/3 பங்கு மக்களை கொன்றதுங்க. இந்த நோய்க்கு முக்கிய காரணி எலி மற்றும் செனப்சில்லா சியோபிஸ் அப்படிங்கிற ஒரு வகையான ஒட்டுண்ணிங்க. எலிகளில் மேல் இந்த ஒட்டுண்ணி ஒட்டி கொண்டு வாழக்கூடியது. இந்த ஒட்டுண்ணிகள் மனிதர்களுடன் தொடர்பு கொள்ளும் போது பியூபோனிக் பிளேக் நோய் தோன்றுகிறது. இதோட அறிகுறிகளாக நுரையீரல் தொற்று, இரத்த வாந்தி, சிதறிய கரும்புள்ளிகள் தோலில் காணப்படும். பிளேக் மனிதர்களுடன் தொடர்பு கொண்டு 10 நாட்களுக்குள் சிகிச்சை அளிக்காவிட்டால் 30 தொடக்கம் 90% வரையான மக்கள் இறந்து போக வாய்ப்பு இருக்கு. இது எந்த அளவுக்கு கொடிய நோய் அப்படின்னா, இந்த நோய் ஏற்பட்டு சில வருடங்களிலே இறந்தவர்களின் எண்ணிக்கை 200 மில்லியனை தொட்டுடுச்சாங்க. இதுவும் ஒன் ஆஃப் த டெட்லிஸ்ட் டிசீஸ் இன் அவர் ஹிஸ்டரிங்க. சைனா அண்ட் ஆப்பிரிக்கா இவங்களுக்கும் இந்த டிசீஸுக்கும் அப்படி என்ன சம்பந்தம்னு புரியவே மாட்டேங்குதுங்க. இவங்களையே தாக்கிட்டு இருக்கு. ஓகே, இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.